தற்போதைய அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஆலையின் ஃபோர்மேன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிர்வு ஏற்பட்ட நிலையில் மக்கள் அச்சமடைந்தனர். பட்டாசு ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து தற்போது மாவட்ட வருவாய் அலுவலர் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் தற்போது இந்த ஆலையின் ஃபோர்மேன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஆலையின் ஃபோர்மேன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தின் போது ஒருவர் உயிரிழந்தார். 4 பேர் படுகாயமடைந்து தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பட்டாசு ஆலையின் ஃபோர்மேன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு விருதுநகரிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம். இந்த விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள கீழராயல்பட்டி கிராமத்தில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை பட்டாசு தொழிலாளர்கள் வழக்கம் போல் பணிக்கு வந்துள்ளனர். அப்பொழுது ஒரு அறையில் ஏற்பட்ட வெடி விபத்து பலத்த சத்தத்துடன் பட்டாசுகள் வெடித்து சிதறியது. சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அந்த அதிர்வானது ஏற்பட்டுள்ளது. இந்த தீ அருகில் இருந்த அறைகளுக்கும் பரவியது. 10க்கும் மேற்பட்ட அறைகள் தரமட்டமாகி உள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த சாத்தூர், வெம்பக்கோட்டை, சிவகாசி தீயணைப்பு வாகனங்கள் சுமார் 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு உள்ளே சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தீ விபத்தில் பனையர்பட்டியை சேர்ந்த பாலகுருசாமி சம்பவ இடத்திலே உடல் சிதறிய நிலையில் உயிரிழந்தார். மேலும் கண்ணன், ராஜபாண்டி, ராஜசேகர், கமலேஸ்வரம், ராகேஷ் வடமாநில தொழிலாளர்கள் இருவர் உட்பட 5 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஜேசிபி வாகனங்கள் மூலம் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பட்டாசு ஆலையின் போர்மன் யோகநாதன் கைது செய்து வெம்பக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவலாக பட்டாசு ஆலை உரிமம் தற்காலிகமாக ரத்து என மாவட்ட வருவாய் அலுவலர் டிஆர்ஓ ராஜேந்திரன் தகவல் தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.